ஒரே தந்தம் இருக்கும். அவருக்கு ஒரு தந்தம் பாதி பாதி உடைஞ்சிருக்கும். ஒரு தந்தம் முழுசா இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு 2 கதை மூலமா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு இத பத்தி ஷேர் பண்ணல. எப்படி அவருக்கு இந்த பாதி தந்தம் ஏன் அவருக்கு உடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு 2 கதை இருக்கு. ஸோ அத ஃபர்ஸ்ட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கதைன்னா, விஷ்ணுவோட பரசுராம அவதாரம் இருப்பாரு இல்லையா? ஸோ அவரு அ ஒரு தடவ சிவன பார்க்கறதுக்கு சிவன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு கைலாய மலத்துக்கு கைலாஷ் பர்வத் கைலாயத்துக்கு வருவாரு. அங்க விநாயகர் வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு காவலுக்கு இருப்பாரு. ஏன்னா சிவன் வந்து ஆழ்ந்த தியானத்துல இருப்பாரு. ஸோ அதனால விநாயகர் வெளியில காவலா இருப்பாரு. ஸோ இவர் போயிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னோனே விநாயகர் சொல்லுவாரு, "இல்ல இப்ப பார்க்க முடியாது. அவர் தியானத்துல இருக்காருன்னு." இவருக்கு வந்து உடனே ரொம்ப கோவம் வந்துரும். நம்மள பார்க்க விடலையே அப்படின்னு சொல்லி கோவம் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன் கையில இருக்க பரஷு அப்படின்னு சொல்லுவாங்க. பரஷுன்னா அது ஒரு அது கோடாரி தான். அந்த பரஷுங்கிறத வச்சு தான் அவருக்கு பரசுராமர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த அந்த அஸ்திரத்த சிவபெருமான் தான் அவருக்கு குடுத்திருப்பாரு. ஸோ அந்த அஸ்திரத்த டக்குன்னு கையில எடுத்து வேகமா விநாயகர் மேல வீசிருவார். ஸோ விநாயகர் பார்த்து துரிதமா என்ன முடிவெடுப்பாருன்னா, அந்த அஸ்திரத்த வந்து நம்ம அவர் நெனச்சா எதிர்கொள்ளலாம். பட் அவர் எதிர்கொள்ள ஆசைப்பட மாட்டாரு. அந்த அஸ்திரம் அவங்க அப்பா குடுத்தது. ஸோ அதுக்கு மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரு வந்து எதுவுமே அத போராடலாம் மாட்டாரு. டக்குனு இப்படி திருப்பி தன்னோட தந்தத்துல வாங்கிப்பாரு. தந்தத்துல அத வாங்கணும்னா, அவரு தந்தம் பாதியா உடைஞ்சு விழுந்துரும். ஸோ இது ஒரு ஸ்டோரி. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா, அதுக்கான விநாயகர் சீரிஸ் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2 போட்டிருக்கேன். ஸோ அதுல வந்து முழுசா அவரோட ரூபம் எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன மீனிங்? அந்த மாரி எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒண்ணு ஒண்ணா. ஸோ நீங்க அத செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.